சென்னையில் ஜிசிசிஐ சினாட் சார்பில் பெண்கள் ஆசீர்வாத மாநாடு வருகின்ற 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் சார்பில் பெண்கள் ஆசீர்வாத மாநாடு சென்னையில் காலடிப்பேட்டையில் வருகிற 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது குறித்து நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜிசிசிஐ சினாட் பிரதம பேராளர் வி.எஸ். ஐசக் ஐயா கூறியதாவது: குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் சார்பில் நடைபெறும் பெண்கள் உரிமை மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே.எஸ். மஸ்தான், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். மேலும் 1000த்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொள்ள உள்ளனர். எனவே அனைத்து போதகர்கள், உதவி போதகர்கள், திருச்சபை தலைவர்கள், திருச்சபை பொறுப்பாளர்கள், ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றார். மேலும் 29ஆம் தேதி ஜிசிசிஐ சினாட் போதகர் மாநாடு சென்னை ராயபுரத்தில் உள்ள இயேசு நம்மோடு மிஷனரி திருச்சபையில் நடைபெற உள்ளது. எனவே 2 மாதங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்றார். சென்னையில் வருகிற 24ஆம் தேதி காலடிப்பேட்டையில் ஜிசிசிஐ பெண்கள் மாநாடு நடைபெறுகிறது. இந்த ஜிசிசி நாடு மூலமாக பெண்கள் மாநாட்டிற்கு ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பெண்கள், பாதிரியாருடைய துணைவியார்கள், கிறிஸ்தவ பெண்கள், கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்கிறார்கள். இதில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அழைத்திருக்கிறோம், வரவிருக்கிறார். தொடர்ந்து அப்பகுதி அமைச்சர், காலடிப்பேட்டை வடசென்னை பகுதியை சேர்ந்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்களையும், சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு செஞ்சி கே. மஸ்தான் அவர்களையும் அழைத்திருக்கிறோம். ஆகினால் சென்னையிலே ஜிசிசி நாடு சார்பாக பெண்கள் உரிமை மாநாடு நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி ராயபுரத்தில் ஜிசிசி நாடு சார்பாக போதகர் மாநாடு நடைபெறுகிறது. இதற்கும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ போதகர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். ஆகினால் இந்த மாநாட்டிற்கும் சென்னை சேர்ந்த அமைச்சர்களை அழைத்திருக்கிறோம். ஆகினால் இந்த 2 மாநாடுகளும் சென்னையில் மிகப்பெரிய அளவில் நடக்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.